கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் யூஎஸ் பேக் ஆஃபீஸ்க்காக ஒர்க் பண்ணுறேன். ஆஸ் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர். இப்போ 11ஆம் தேதி நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கப்போ நார்மலாக தாம்பரத்துலேருந்து நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு ட்ரெயினில் வருவேன். ஸ்டேஷன்லேருந்து பைக் எடுத்துகிட்டு போகிறப்போ சடனாக பைக்கில் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆக்சிலேட்டர் ஃபுல்லாக டைட்டாக நின்றுடுச்சு. ஃபுல் ஸ்பீடில் போகுது. உடனே எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் வண்டியை நிறுத்தி திருப்பி சரி பண்ணிட்டு போனேன். திருப்பி அதே அது எதனால் ஆச்சுன்னு தெரியல. அன்றைக்கி எப்படியோ காப்பாற்றினார். அதே மாதிரி 12ஆம் தேதி என்னோட பைக் ரிப்பேர்னால ட்ரெயினில் வந்திருந்தேன். அங்கேருந்து பஸ்ஸில் ஏறிட்டு டிக்கெட் வாங்க இறங்கி பின்னாடி போய் டிக்கெட் எடுத்துடலான்னு இறங்குற செகண்டில் காலை ஊன்னு தரையில் என்ன ஆச்சுன்னே தெரியல. என் காலை அப்படியே என்னோட ஆங்கிள் டிஸ்லொகேஷன் ஆச்சு. அதனால் ஒரு செகண்ட் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏற்கனவே சொல்லிட்டு அப்படியே கால் எடுத்து மடியில் வச்சுட்டேன். என்னன்னு தெரியல. கால் எடுத்து பார்க்குறப்ப கால் மடங்கியே இருந்தது. அப்படியே ஒன்றும் செய்ய முடியும். உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சி நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டேன் அண்ணா நகருக்கு. ஆனால் இந்த கர்த்தர் எதுக்காக இந்த இதை அனுமதித்தாரு தெரியல. இருந்தாலும் இதனால எனக்கு ஒரு நன்மையே கிடைச்சது. இந்த வேலையை எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ என்னை வீட்டில் இருந்து என்னோட வேலையை கண்டினியூ பண்ண சொல்லி என்னோட ஓனர் சொல்லிட்டாரு. அதனால இந்த வேலையை என்னோட கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இந்த ப்ரேயர் மீட்டிங் எப்படி வருவேன்னு தெரியல. ஆனால் காரை ஓட்டிட்டு வந்துருக்கேன். நான் இன்னைக்கு இந்த ப்ரேயர் அட்டன் பண்ணியிருக்கேன். கர்த்தருக்கு சொல்லிட்டுருக்கோம். நான் கடந்த 8 வருட காலமாக கிரேசி சபையிலே உதவி ஊழியனாக உடனடியாக நான் கர்த்தருடைய பணியை செய்வதே கற்றுக்கொடுத்த தரிசனத்தின்படி நான் இந்த பகுதியிலே ஊழியத்தை ஆரம்பிக்க வந்த பொழுது என்னிடத்திலே ஆலயத்திற்கு பல பகுதியிலே அறிவான சகோதரர் அபீஸ்வரோடு இணைந்து பார்த்தோம். ஆனால் ஒரு இடம் சரியாக எங்களுக்கு அமையவில்லை. அதன் முன்பாக கர்த்தர் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அந்த இடத்தில் ஒரு இடத்திலே நான் பேசும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, 6 மாதத்துக்கு முன்பாக தான் இந்த இடத்தை சர்ச்சைக்கு ஆலயத்தை கொடுக்க நான் புரோக்கருக்கு சொல்லி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். எனக்கு முன்பாக ஆண்டவர் அவர் ஆயத்தமாக பல மாதங்களுக்கு முன்பாகவே இந்த இடத்தை ஆயத்தப்படுத்தினார். ஆனால் அந்த இடத்தில் நான் அட்வான்ஸ் கொடுப்பதற்கு என்னுடைய நிர்வாகம் இல்லை. ஆனால் அவர் கேட்ட தொகை அந்த இடத்திற்கு அட்வான்ஸ் மட்டும் 3 லட்சம் ரூபாய் கேட்டார். நான் திகைத்தேன். ஆனாலும் என்னிடத்தில் 100 ரூபாய் கூட அந்த சமயத்தில் கிடையாது. நான் விசுவாசமாக சொன்னேன், 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் தரேன் என்று சொன்னேன். ஒரு 15,000 ரூபாய் வாடகை கேட்டால் நான் 10,000 ரூபாய் தரேன் என்றேன். எந்த பேங்க் பேலன்ஸோ எதுவுமே கிடையாது. ஒரு விசுவாசத்தில் அதை நான் சொல்லிக்கொண்டு வந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் என்னுடைய பாஸ்புக் கூட பேங்க் பாஸ் கூட கிடையாது. அதன்பாக 4 நாளிலே அந்த 1 லட்சம் ரூபாய் கைதப்படுத்தி கொடுக்க கர்த்தர் வீசினார். கடந்த 4 மாதமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய மாதத்திலே ஜெபித்து கர்த்தர் எனக்காக யாவையும் செயல்படிப்பார். கர்த்தாவே உடைய கிருபை என்றும் பொழுது கரத்தின் கிரிகளை நிகழ்வுகளாக இருக்கிறார். இந்த வேத வசனத்தின் ஒவ்வொரு நாளும் அணிந்து ஒவ்வொரு நாளும் உறுதியாக ஜெபித்தேன். ஆண்டவர் அற்புதமாய் இந்த ஆலயத்தை கட்ட ஒவ்வொரு வேலையை முடிக்கும் பொழுதும் அடுத்த வேலைக்காக ஜெபித்தேன். அடுத்து வர முடிஞ்சவன் அடுத்த வேலைக்காக ஜெபித்த பொழுது விசுவாச அறிக்கை செய்து கர்த்தத்தில் ஜெபித்த பொழுது சுமார் அந்த ஆலயத்தை கட்ட இப்பொழுது 2 லட்சத்துக்கு மேலாக ஆகிவிட்டது. கடந்த வேலைக்கிழமை வந்து என் தலைமை பொதுவில் வந்தவர்களை பிரதிஷ்டை ஆதரிக்கிறார்கள். அறிவன் ஐயா சந்தரிசி அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தார்கள். மணப்பாறையிலிருந்து பாஸ்டர் மார்க்கர்கள் கர்த்தருடைய ஆராதனை நடந்தவர்கள் திரளான ஜனங்கள் அந்த நாளிலே வந்து இடங்கொள்ளாதபடிக்கு இருந்து கர்த்தருடைய பிரதிஷ்டை ஆராதனை கட்டத்தை கர்த்தர் மகா பேசினார். நான் கலங்கி போயிருந்தேன். ஆண்டவரே இவ்வளவு பெரிய காரியங்களை வாழ்க்கையை செய்து பிரதிஷ்டை ஆராதனை எப்படி நடத்த சொல்லப்படுது ஆண்டவரிடம் சொன்னார். அவருக்கு நேர்த்தியாக செய்து தருவேன் என்று சொன்னார். நான் நினைப்பதற்கு மேலாக அந்த ஆராதனை நேர்த்தியாக இருந்தது. எல்லாரும் சொன்ன ஒருமித்த வார்த்தை பிரசங்கம் கர்த்தருடைய வார்த்தை மிக ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொன்னார்கள். அதே போல ஆராதனை எல்லா பகுதியும் எனக்கு பரவசமாக இருந்தது என்று பல பேர் வந்த அனைவருக்கும் ஏகத்தில் ஒரு மனதோடு சொன்னார்கள். எல்லாம் கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய கிருபையை தாய் வாழ்க்கையில் அது ஒன்றுமே நான் அதை தகுதி சொல்ல வாழ்க்கையில் எந்த தகுதியும் இல்லை. எல்லா மகிமையும் கர்த்தருக்கு கடந்த வேலைக்கிழமையாது இந்த பிரதேச ஆராதனை ஆண்டவர் செய்தபடியா அதை நான் முன்பாக சாட்சியாக நான் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Thank you, Jesus. Now, என்று இந்த பாடல் 5 பாடுவோம். அந்த சகோதரி பாடல் நமக்கு பாடுவார்கள். பிறகு இந்த சாட்சிகளுக்காக நான் ஜெபிப்போம்.
ஆசிர்வதிக்க வண்ணமாக சாட்சிகளுக்காகவும் கருத்துடைய வார்த்தைக்காகவும் வேண்டிக் கொள்வோம். சகோதரர் டேனியல் ராஜ்குமார் ஜெபிப்பார். பரலோகம் பிதாவே, வானத்தையும் பூமி சகல ஜீவனை படைத்த மகாராஜன் எல்லாம் உமால் உண்டாயிற்று. உலக ரட்சகரே, இந்நாளில் நாங்கள் கூடி வந்திருப்பது உங்களை சித்தம். அநாதி தீர்மானம் ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படு இந்த பகுதியிலும் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று என் ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறோம். தகப்பனே, இந்த ஊழியத்தை தாசனுக்கு கொடுத்த தரிசனத்துக்காக நன்றி சொல்லுங்கள். உன் நாமத்தை அறிந்து கொள்ள விரும்பாத ஒரு கூட்டங்களுக்கு என் ஆண்டவர் மகிமைப்படும்படியார் தாசனுக்கு ஒரு பாரத்தை கொடுத்திருக்கு. அநேக ஜாதி ஜனங்கள் உண்டு, இன்னும் அநேக உண்டு என்று சொல்லியிருக்கு. சாமி, இந்த நாளில் இப்படிப்பட்ட கூட்டங்களை ஆய்வுபடுத்துகிறது. இன்னும் வரும் காலங்களில் ஒரு பெரிதான ஒரு மகிமை வெளிப்பட